வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். எதனால உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை த பெஸ்ட் பிக் பாஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றோம்னா அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ரெண்டாவது அவர் படித்த விஷயங்கள், எந்த நேரத்துல எந்த இடத்துல அதை சொல்லணுமோ ரொம்ப பொருத்தமா சொல்லுவாரு. 2022 நடந்த பிக் பாஸ் சீசன் 6, பிக் பாஸ் தமிழ் சீசன் 6, அதுல மைனா அப்படிங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் அவங்க கேட்டாங்க. அதாவது சார் நீங்க நான் எல்லா விஷயத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சொல்றேன், அப்படி சிரிச்சுக்கிட்டே சொன்னா சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க, சீரியஸா பேச வேண்டிய விஷயத்த சீரியஸா பேசணும்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு. அதை பத்தி கமல் சார் சொன்னார். என்னன்னா த மேன் ஹூ லாவ்ஸ் அப்படின்னு ஒரு பிரெஞ்சு நாவல். அதுல எப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்கள் எல்லாம் வெளிநாடுகள்ல கூட்டிட்டு போய் பிச்சை எடுக்க வைப்பாங்க. அப்ப பிச்சை எடுக்க வைக்கிறப்ப குழந்தைங்க அழகா இருந்தாங்கன்னு வைங்களேன், கூட்டிட்டு போயிடுவாங்களாம். அதனால என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுடைய வாயை கிழிச்சு பர்மனண்டா ஸ்மைல் இருக்கிற மாதிரி, அதுக்கு பேரு செஷேர் ஸ்மைல் அப்படிம்பாங்க. எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அழுதா கூட சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வாயை கிழிச்சிருவாங்க, டிஸ்பிகர் பண்ணிடுவாங்க, எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அப்ப அந்த குழந்தைய பார்த்து பரிதாபப்படுவாங்க, ஆனா கூட்டிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அழகா இல்ல குழந்தை, இது எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு அந்த மாதிரி மாத்திடுவாங்க. அது சில இந்த விக்டர் ஹியூகோ எழுதின கதை தான் அது, இந்த பிரெஞ்சு நாவல் அது, த மேன் ஹூ லாவ்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்றாங்க. அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம ஒரு விஷயம் நம்ம சொல்றோம் அப்படின்னா எப்பொழுதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன். அழுகிறப்ப கூட சிரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம சொல்றது யார் சீரியஸா எடுத்துக்குவா? இப்ப அபூர்வ சகோதரர்கள்னு ஒரு படம், அதுல கமல் சாருடைய கேரக்டர் அந்த பக்கம் அழுதுகிட்டு இருப்பாரு, அழுகிற சத்தம் கேட்கும், ஆனா மூஞ்சில அந்த மாஸ்க் இருக்கும், அந்த மாஸ்க் பார்த்தா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அததான் சொல்லுவாரு, நம்ம ஒரு விஷயத்த சீரியஸா சொல்றோம் அப்படி அப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்னோம்னா சரி இப்ப சரிப்பா அடுத்த வேலையை பார்ப்போம்ட்டு போயிடுவாங்க. நம்ம என்ன சொல்ல வரோமோ அது அங்க எடுபடாது. எப்ப சிரிக்கணுமோ அப்ப சிரிக்கணும், எப்ப கோவமா பேசணுமோ கோவமா பேசணும், எப்ப நம்ம கரெக்டா பாயிண்ட எடுத்து வைக்கணுமோ எடுத்து வைக்கணும். நீங்க எல்லா நேரமுமே சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறது சிரிக்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான். அதுக்காக எல்லா நேரமும் சிரிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு ரொம்ப அழகா தான் படித்த புத்தகத்தை ஒரு சரியான இடத்துல எடுத்து சொன்னார். அதனாலதான் இஸ் த கிரேட்டஸ்ட் பிக் பாஸ் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்றோம். நேத்திக்கு மதகஜ ராஜா அந்த படத்துடைய ப்ரமோஷனல் ஈவெண்ட்டுக்கு விஷால் வந்திருந்தாரு. அவரை பார்க்கும் பொழுதே நமக்கு ரொம்ப ஒரு பாவமா இருந்தது. என்னன்னா அவர் கையெல்லாம் ஆடுது, கண்ல இருந்து தண்ணி தண்ணி தார தாரையா வருது, அவரால் சரியா பேச முடியல, ரொம்ப வயதானவர் மாதிரியான ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருந்தது. இதை சில பேர் விவரமே இல்லாம புரியாம இது பப்ளிசிட்டிக்காக சும்மா ஸ்டெண்ட் பண்றாரு நடிக்கிறாரு அப்படின்னு முட்டாள்தனமாக சோசியல் மீடியால கமெண்ட் பண்ணிட்டு இருந்தானுங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம வன்மத்தை கக்கிட்டு அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. அது உண்மையல்ல. அவர் இந்த அவன் இவன் படத்துல நடித்த பொழுது அந்த கண்ணை ஒரு மாதிரி வச்சிருப்பாரு. அதுக்காக அவர் ஏதோ சில விஷயங்கள் டெக்னிக்கலா மெடிக்கலா பண்ணதுனால அதுல ஏற்பட்ட பாதிப்பு, அந்த பாதிப்பு ஒண்ணு. அதனால அவருக்கு ஏற்பட்ட வலி, ஒற்றை தலைவலி, அது அது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கு. அதுக்காக அவர் சில கெட்ட வழக்கங்கள், அந்த வலியை இது பண்றதுக்காக அவர் தண்ணி அடிக்கிறது, வேறு சில பழக்கங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கலாம். இந்த நிறைய தண்ணி அடிச்சிட்டு அதோட ஹேங் ஓவர்ல அடுத்த நாள் வந்தா இந்த மாதிரி எல்லாம் கையெல்லாம் ஆடும், கையெல்லாம் ஷேக் ஆகும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தெளிவா பேச முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம பாடி நம்ம கண்ட்ரோலே இருக்காது. அதாவது நம்ம தாட் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஃப்ரீயா வரணும். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது கரெக்டா அடுத்தடுத்து சரளமா பேச வரணும். அது வராது, தடுமாறுறாரு. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப ஒரு வயதான ஆளை நம்ம தூக்கிட்டு உட்கார வச்சு இது பண்ற மாதிரி இருந்தது. அதாவது 93 வயசுல சிங்கிதம் சீனிவாசராவ் ரொம்ப தெளிவா தன்னுடைய சிந்தனையை அழகா பேசுறாரு. பட் இவரால முடியல. ஸோ இதுக்கு பல்வேறு காரணங்கள் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க. எனக்கு என்னமோ இதுதான் காரணம்னு தோணுது. அந்த வலி, அந்த அவனிவன் படத்துல நடிச்சதுதான் பிரச்சனை. அதான் நடிப்புக்காக ஓரளவு பண்ணலாம், அதுக்காக இப்படி ஓவரா பண்ணோம்னா அது உடல் நலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஃபர்தரா அவர் கேரியரையே பாதிக்கிற மாதிரி
இனிமே அவர் படம் நடிக்க முடியுமா, அவரை வச்சு தயாரிப்பாளர்கள் படம் எடுப்பாங்களா, இல்ல அவர் சொல்ற மாதிரி இது வந்து மலேரியா காய்ச்சல் தானா, அதனால ஏற்படக்கூடிய அந்த காய்ச்சல்னால இன்னைக்கு இப்படி இருக்கா, இது சரியா போச்சுன்னா நார்மல் ஆயிடுவாரா. ஏன்னா இவ்வளவு முடியாதப்ப வரமாட்டாங்க. ஒரு வேலை அப்படி ரொம்ப பாதிப்பா இருந்தா அதை வெளியில காமிக்க மாட்டாங்க, மூடி மறைக்க தான் ட்ரை பண்ணுவாங்க. பொறுத்து இருந்து பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. லைக்கா ஒரு அருமையான நிறுவனம், அவர்களும் அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, அடுத்தவங்களையும் ரிலீஸ் பண்ண விடாம பண்றதுக்கு என்னென்ன முயற்சியோ அதை பண்றாங்க. அதாவது இவர்களுடைய விடாமுயற்சி படம் பல்வேறு காரணங்களால ரிலீஸ் ஆகல, பொங்கலுக்கு தவிர்க்க முடியாத காரணங்கள்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பாரமவுண்ட் பிக்சர்ஸ் உடைய பிரேக் டவுன் படத்தை காப்பி அடிச்சதுனால வந்த பிரச்சனையா, இல்ல ஷூட்டிங் ஒழுங்கா நடக்காதனால வந்த பிரச்சனையா, இல்ல ஷூட்டிங் முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடக்கிறதுல அதுல பிரச்சனையா, இல்ல சென்சார் வாங்க வேண்டிய அதுல பிரச்சனையா, இன்னும் பல்வேறு பிரச்சனைகள், இல்ல கடன் பிரச்சனையா, ரெட் ஜெயண்ட் மூவிஸ் வந்து கொடுத்த படத்தை திருப்பி கேட்கறாங்களா, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆக மொத்தம் ஏகப்பட்ட பிரச்சனையில சிக்கியிருக்காங்க, இடியாப்ப சிக்கல். ஸோ நான் மட்டும் ஏன் கிணத்துல விழணும், நான் விழறப்போ உங்க எல்லாத்தையும் சேர்த்து இழுக்கிறேங்கிற மாதிரி இப்ப வந்து சங்கருடைய கேம் சேஞ்சர் படம், அந்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டோம், எங்களுக்கு வந்து இந்தியன் 3 படத்தை முடிச்சு கொடுக்காம இதை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தயாரிப்பாளர் இதுல போய் சங்கத்துல போய் பிராது கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். அது வந்து சுமூகமா தீரலைன்னா கேம் சேஞ்சர் படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிறதே சிக்கல் அப்படிங்கிறாங்க 10ஆம் தேதி. ஸோ இங்க ரிலீஸ் ஆகிறதுலயே பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரியான பேசுறாங்க. அதாவது இவங்க எப்படின்னா இந்த படத்துக்கும், அதாவது கேம் சேஞ்சருக்கும், அது வந்து தில்ராஜோட படம், இந்த படத்தை இது வந்து சங்கரோட சொந்த படம் கிடையாது, சங்கர் அதுக்கு இயக்குனர் தான். அதுக்கும் இந்தியன் 3க்கு என்ன சம்பந்தம்? இந்தியன் 3 முடிச்சு கொடுத்துட்டு தான் அதை பண்ணணும்னா இது எந்த விதத்துல நியாயம்? ஸோ அப்படிதான் இருக்கு இவங்களுடைய, அதாவது நார்மலா பண்ண வேண்டியதை இவங்க தகராறு பண்ணி பண்றாங்க. இது ஈஸியா முடிக்க வேண்டிய வேலை, பட் அவங்களுக்கு உண்டான நெருக்கடி என்ன நமக்கு தெரியல, யார் இப்படி அவங்கள கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சாங்கிறதும் தெரியல, திரைமறைவுல என்ன வேலை நடக்குதுன்னு தெரியல. கேம் சேஞ்சரை ரிலீஸ் பண்ண விடாமல் செய்வதற்கான வேலைகள் நடக்குது. அப்படி நடந்தா தில்ராஜு தெலுங்குல வந்து தமிழ் படங்களை ரிலீஸ் பண்ண விட மாட்டாரு. இது தேவையில்லாம தமிழ் தெலுங்கு அப்படின்னு படங்களுக்குள்ள பிரச்சனை தான் வரும். அது வராமல் இந்த படம் கரெக்டான நேரத்தில் ரிலீஸ் ஆனா நல்லது. இன்னும் கேம் சேஞ்சர் புக்கிங் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கல, தேதி 6 ஆச்சு, இன்னும் தியேட்டரே இதுவாகல, இன்னும் 2 நாள் தான் இருக்கு, 7, 8, 9, இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஓப்பனே ஆகல. இன்னும் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, பொறுத்து இருந்து பார்ப்போம். நான் சொன்னதை தான் தில்ராஜும் சொல்லியிருக்காரு. இந்தியன் 3ங்கிறது சங்கருக்கும் லைக்காக்கும் நடக்கிற தனிப்பட்ட பிரச்சனை, இதுல நான் காசு போட்டு படம் எடுத்திருக்கேன் கேம் சேஞ்சரு, இதனால இதை தடை கோர்றதுங்கிறது அயோக்கியத்தனமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் என்னுடைய கருத்துமே. டைம் டு லீட் அப்படின்னு போட்டிருக்காரு. இட் இஸ் அ டைம் டு லீட், நோ ப்ரெஷர் அப்படின்னு நம்ம ஏஆர் ரஹ்மான் அவர் பையனுக்கு போட்டிருக்காரு. ஸோ அவர் பையன் வந்து அப்பாவுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு, லெஜெண்டு எல்லாத்தையும் லீட் பண்றவர் அப்படின்னு. இட் இஸ் யுவர் டைம் டு லீடுன்னு அவரது திரும்ப போட்டிருக்காரு, நோ ப்ரெஷர்னு போட்டிருக்காரு. அநேகமாக இந்த ஆண்டு வந்து ஏஆர் அமீன் வந்து தனியா கம்போஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அவருடைய இசையில படங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அந்த லெகசியை ஃபாலோ பண்றது தான். ஒரு டாக்டர் பையன் டாக்டர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடியோலாம் ஏகப்பட்ட ஸ்டூடியோ இருக்கு வெவ்வேறு ஊர்ல. ஸோ அந்த செட்டப் எல்லாம் அப்படியே பாதுகாக்கணும், அவரோட லெகசியையும் கொண்டு போகணும். அது கரெக்டு தான். அவர் வந்தாருன்னா அதை ஃபாலோ பண்ணுவார் அப்படியே ஏஆர் அமீன்.